சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். மே 4 முதல் மே 28ஆம் தேதி வரைக்கும் அக்னி நட்சத்திர சிறப்பு நிகழ்வு, தொடர் நிகழ்வு நடந்து கொண்டிருப்பது நம் அனைவருக்கும் தெரிந்தது. அந்த அமைப்பில் சிறப்பு சொற்பொழிவாக இன்று நாம் பார்க்க இருப்பது 131வது திருப்பதிகத்தோடைய, அதாவது திருமுதுகுன்றம் என்ற திருத்தலத்திற்கு உரித்தான பதிகத்தின் பொருள் விளக்கம். இந்த பொருள் விளக்கத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு இணைந்திருப்பவர்கள் பெங்களூரில் இருந்து சிவ கற்பகஜோதி முருகவேள் அம்மா அவர்கள். அம்மா அவர்கள் சைவ சித்தாந்த ஆசிரியையாக இருந்தாலும் ரொம்ப எளிமையான, ஏன்னா சித்தாந்தம்னு சொல்லியாச்சுனாலே ரொம்ப கடினமாக இருக்கும். ஆனால் அம்மாவுடைய சித்தாந்த வகுப்புகள், அவர்களுடைய பொழிவுகள் எல்லாமே கேட்டோம் அப்படின்னு ஏற்கனவே நம்ம 2 பதிகங்கள் கேட்டிருக்கிறோம். அம்மாவுடைய பதிகங்கள் அப்படின்னு கேட்கும்போது எளிமையான முறையில் அதை வித்தியாசமாகவும் கொண்டு போகிற விஷயங்களை நாம் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு நம்மளுக்கு காழிப்பிள்ளையாருடைய பதிகங்களில் ராவணனுடைய குறிப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அம்மா எப்போ சொல்லுவாங்கன்னா, ராவணனுடைய குறிப்புன்னு சொல்கிறத விட கைலை மலையானை நினைக்க வேண்டும், ஏன்னா இது கைலை மலையானுடைய பகுதி அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. இது எப்படி இருக்குன்னா, கற்பனை களஞ்சியம் சிவபிரகாசர் நமக்கு ஒவ்வொரு பாடலும் திருஞான சம்பந்தர் பாடுற ஒவ்வொரு பதிகமும் அண்ணாமலையாருக்கும் பாடுவார் அப்படின்னு ஒரு குறிப்பு சொல்கிற மாதிரி இவங்க திரு கைலாயத்தையும் சேர்த்து சொல்லும் ஒரு அழகு நாம் கண்டிப்பாக ஒதுக்கி தள்ளிட்டு போக முடியாத ஒரு கருத்து அப்படின்னு தான் தோணும். அப்படிப்பட்ட எளிமையான கருத்துக்களோடு நம்மளோட அடுத்த பதிகத்திற்காக இணைந்திருக்கின்றார்கள். தாமதிக்காமல் அம்மாவிடம் மேடையை ஒப்படைக்கின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ, தேரும் வகை நீ திகைப்பூனி, தீமை நன்மை முழுதும் நீ, வேறோர் பரிசிங்கொன்றில்லை, மெய்மை உன்னை விரித்துரைக்கில், தேரும் வகையன் சிவலோகா, திகைத்தால் தேற்ற வேண்டாவோ. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களின் திருவடிகளை மனங்களின் மெய்யினால வணங்கிட்டு, இன்றைக்கு ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்த மேகராக குறிஞ்சி பண்ணில் அருளி செய்த தொடர் சிந்தனையில, பதிகங்கள் தொடர் சிந்தனையில இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது திருமுதுகுன்றம் பதிகம். திருமுதுகுன்றம் பதிகத்துக்கு அவர் மேகராக குறிஞ்சி பண்ணத நமக்கு பதிகம் அருளிச்சிருக்கிறார். மேகராக குறிஞ்சி அப்படிங்கிறது மழை வேண்டி பாடக்கூடிய பண்ணு, மழை வேணும்ன்றதுக்காக. அப்போ அந்த பண்ணு அப்படிங்கிறது பொழுது அதுல மேகராகம், அதாவது மழையை வேண்டி பாடுற மாதிரி அமைச்சிருக்காரு. ஆனா பதிகத்துல அதற்கான குறிப்பு இருக்கா அப்படின்னு சொன்னா, மழைன்ற சம்மந்தப்பட்டது வருது, ஆனா அந்த மழை வேண்டி அதுல பாடியிருக்காருன்னா அது இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி இருக்கு. ஆனாலுமே நம்ம பார்த்தோம்னா, ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்தது அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிக்கையோடு பாடும் பொழுது, அதை பண்ணோடு பாடும் பொழுது கண்டிப்பாக நமக்கு மழை வளம் செழிக்கும் அப்படிங்கிறத உறுதியா நம்பிக்கிட்டு, ஏன்னா ஞானசம்பந்த பெருமான் பெருமான் பெருமாட்டியோட ஞானப்பால் அருந்தி நமக்கு ஒரு பதிகத்தையும் கொடுத்திருக்கிறாரு. அதனால அந்த ஞானத்தோடு சம்பந்தப்பட்ட பெருமானவர். அதனால நமக்கு அத நிச்சயமாக மழை வேண்டி நமக்கு அவருடைய பதிகங்களை நம்பி பாடும்பொழுது அதற்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுதான். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, மழையானவன் கிட்ட மழையை கேட்கிற பொழுது எப்படி கேட்டாலும் கொடுக்கதான் போறாரு. அவர் நமக்கு நாவுக்கரசு பெருமான் சொல்றாரு, அவர் மின்னலை போன்ற இருக்கக்கூடியவர், மின்னானவன் அப்படின்னு சொல்லி, மின்னானை மின்னிடை சேர் உருமினானை அப்படின்னு சொல்றாரு. மின்னிடை சேர் உருமினானை, மின்னலை போலவும் இருக்கக்கூடியவர், மின்னலோடு வரக்கூடிய அந்த இடி சப்தம் வருது இல்லையா, அந்த சப்தமும் அவராகவே இருக்கக்கூடியவர். அது மட்டுமா அப்படின்னா, வெண்முகிலா எழுந்து மழை பொழிவான் தன்னை அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி நமக்கு ஒரு இடத்துலயும் நமக்கு மழை அப்படின்னு சொல்லி பாக்குற பொழுது, மழை மேகமாகவே மழையால் எங்கும் பெய்வான் அப்படின்னு சொல்றாரு. விண் பொழியும் மழையானான் கான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ விண் பொழியும் மழையாகவே அவர் தான் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம்.
நமக்கு வந்து ஒரு ஒரு இடத்துலயும் நமக்கு மழை அப்படி மழையாகவே, கருணை மழையாகவே பெருமான் இருக்கிறார். அவர் மழையாக நமக்கு வந்து நேரடியாக பலன் தருகிறார் அப்படிங்கறதான் நம்ம இங்க எல்லா இடத்துலயும் பார்க்கிறோம். அப்படி பார்த்துட்டு வரும்பொழுது இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த திருமுதுகுன்றம் அப்படிங்கிறது காசியை விட ஒரு பங்கு சிறந்தது திருமுதுகுன்றம் அப்படின்னு சொன்னாங்க. இங்க வந்து உயிர் விடும் பொழுது அம்மா வந்து அவங்க மடியில, அந்த இடத்துல உயிர் விடும் பொழுது அம்மா அவங்க மடியில போட்டு அவங்க முந்தானையால விசிறி விடுவாங்களாம். ஏன்னா இந்த பிறவி வெப்பம் அந்த அளவுக்கு அந்த உயிரை தாக்கி இருக்கும், அந்த வெப்பம் போகணுங்கிறதுக்காக விசிறி விடுவாங்களாம். அந்த அளவுக்கு சிறந்தது. அது மட்டும் இல்லாம எல்லா உலகங்களும் தோன்றுவதற்கு முன்னமே இந்த இந்த மலையாக இறைவன் இங்க தோன்றினார் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இது முது குன்றம், பழமையான குன்றம் இது. இப்ப வந்து அங்க குன்றமே இல்ல, கோயில் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் ஞானசம்பந்த பெருமான் காலத்துல குன்றம் இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது. அதை வச்சு அவர் வந்து இந்த இங்க வந்து ரொம்ப விரும்பி இருந்திருக்கிறார். 7 பதிகங்களை நமக்கு அருளி செய்திருக்கிறார் ஞானசம்பந்த பெருமான் இந்த இடத்துல. அந்த 7 பதிகங்களும் பாத்தீங்கன்னா ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு பதிகம், ஊர்கிட்ட வரும்பொழுது ஒரு பதிகம், கோயில வெளிப்புற பிரகாரத்துல வலம் வரும்போது ஒரு பதிகம், அப்புறம் உள்ள போய் ஒரு பதிகம், இப்படி வரிசையா அவர் வந்து இந்த பதிகங்களை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கார். பல காலம் தங்கியும் இருந்திருக்கார் இந்த இடத்துல. அதனால இந்த பதிகங்கள் வந்து சிறப்பான பதிகங்கள். ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகங்கள் நமக்கு என்னன்னா கரும்பு தின்ன கூலி வேணுமா அப்படின்னு சொல்ற மாதிரி நமக்கு வந்து இந்த பதிகங்களை சிந்திக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் எதாக இருந்தாலும் பரவாயில்ல, ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகங்களை சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதை கொடுத்த லாவணி அம்மாக்கு நன்றியை சொல்லிட்டு இன்னைக்கு பதிகத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு என்ன இந்த பதிகத்துல சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பெருமான் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா, நாமெல்லாம் நினைக்கிற மாதிரி எளிதா நம்ம கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்துட்டு இருக்காரா அப்படின்னா, நம்ம கூடவே இருக்காரு. நம்ம கூடவே இருந்தாலும் நமக்கு இருக்கிறாருன்றதே தெரியாம இருக்கும். அவர் வந்து நமக்கு எப்படி இருக்கிறார்? தோன்றா துணையாக இருக்கிறார். அப்படி தோன்றா துணையாகத்தான் இருக்கிறார். அவர் இல்லாம நம்மளால ஒண்ணுமே ஒரு பொருளையும் அசைக்க முடியாது. அந்த நிலையிலையும் அவர் வந்து நமக்கு தோன்றா துணையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது எங்கெல்லாம் எப்படி எல்லாம் இருக்கிறார், எதையெல்லாம் வச்சு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் அவர் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது. அவ்வளவு பெரிய இறைவன், எல்லாவற்றையும் உருவம் அருவம் எல்லாவற்றையும் கடந்து இருக்கக்கூடிய பெருமான். அந்த பெருமான் நமக்காக இறங்கி வந்து அருள் செய்வதற்காக நம்மோடு ஒன்றாகவும் உடனாகவும் வேறாகவும் இருந்து இந்த உயிர் உய்தி அடையணுங்கிறதுக்காகவே கூடவே இருந்து அருள் செய்யறாரு. அவரை வந்து நாம எளிதா நினைச்சிடலாமா அப்படின்னா, எப்படி நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த பழத்துல இருக்கிறாரா பார்க்கலாம், இந்த சுவையில இருக்கிறாரா பார்க்கலாம், இந்த இசையில இருக்கிறாரா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாம இதுல இருக்காரா அதுல இருக்காரா, இந்த பாட்டுல இருக்கிறாரா அப்படின்னு நாம இதுலயே தேடிக்கிட்டு இருக்கிறோமே, அவரை எல்லாவற்றையும் கடந்தவர்னு தெரிய வேண்டாமா? அதைத்தான் ஞானசம்பந்த பெருமான் இந்த பாடல்ல சொல்றாரு. மெய்த்து 6 சுவையும். மெய்த்து அப்படின்னா இந்த உடலால் அறியப்படக்கூடிய 6 சுவை. 6 சுவை என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். உப்பு, புளிப்பு, இனிப்பு, கசப்பு, காரம் மற்றும் துவர்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 6 சுவையும் அதுக்கே அது சுவை. நான் வந்து இனிப்பு, நான் மைசூர் பாக்கு அப்படின்னு மைசூர் பாக்குக்கு என்னைக்காவது தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி தெரியாது. அதே போல இந்த உடம்புக்கும் உண்மையா சொல்ல போனோம்னா, இந்த உடம்புக்கு நான் இப்போ மைசூர் பாக் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த நாக்குக்கு தெரியுமானா தெரியாது. அதையெல்லாம் உணரக்கூடியது இந்த உயிர் தான். இந்த உயிர் இந்த உலக பொருள்களை எல்லாம் அனுபவிக்கிற மாதிரி இறைவனையும் அனுபவிக்கும் பொழுதுதான் இறை அனுபவம் நமக்கு தெரியும். ஆமா, இறைவன் எனக்கு இறைவன் எனக்கு இன்னைக்கு என்ன உபகாரம் பண்ணிருக்காரு, இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறது உயிரானது இறைவனை உணரும் பொழுதுதான் உணர முடியும். அது தானா உணருமா அப்படின்னா அது சிற்றறிவுடையது, அது தானா உணராது. அதுக்கு வந்து இறைவன் அவன் அருளாலே அவன் காட்டினால் அன்றி நம்மால ஒரு பொருளையும் பார்க்க முடியாது, ஒரு சுவையும் உணர முடியாது அப்படின்றத பாக்குறோம். அதனால இங்க வந்து அப்படிப்பட்ட அந்த நிலையில இருக்கக்கூடிய இறைவனை இந்த சடப்பொருள்களை கொண்டு அறிய முடியுமா அப்படின்னா முடியாது. அததான் இங்க சொல்றாரு. மெய்த்து 6 சுவையும் 7 இசையும், காதால் கேட்கக்கூடிய 7 இசையும். அது என்னென்ன? குரல், துத்தம், கைக்கிளை, உழை, இழி, விளரி, தாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 7 இசையும், எண் குணங்களும், விரும்பு நாள் வேதத்தாலும்
விரும்பி சொல்லக்கூடிய அந்த 4 வேதத்தாலையும் அவரே பெருமானே அருளி செய்ததுதான் அந்த வேதங்கள்ன்றது. அந்த வேதத்தாலையும் அறிய முடியாது, அறிவு ஒன்னா. அதனால அந்த அறிவுனால அறிய முடியாது பெருமானை அப்படின்னு சொல்றாரு. அப்ப அறிவு ஒன்னா, நடை தெளிய பளிங்கே போல். நடை தெளிய அப்படின்னு சொன்னா என்னன்னா, நடைங்கிறது ஒழுக்கம். ஒழுக்கம் ஒழுக்கம் தெளிய எப்ப நாம் அறிய முடியும் பெருமானை அப்படின்னா, ஒரு ஒழுக்கத்தில் இருந்து, ஒரு நெறியில் இருந்து பெருமானை அடைய வேண்டும், பெருமானை பற்ற வேண்டும், அவரே நமக்கு பற்றுக்கோடு அப்படிங்கிற உறுதியை தெரிந்து அந்த நிலையில் இருந்து நாம சென்றோமானால், அந்த ஒழுக்க நடையில் இருந்து, நடைங்கிறது ஒழுக்கம், அதுல தெளிய பளிங்கே போல். அப்ப அந்த ஒழுக்க நெறியில் இருந்து தெளிய 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 உயிரானது அது வரைக்கும் தோன்றா துணையாக இருந்த இறைவன் தோன்றும் துணையாக வந்து நிற்பார். எப்படி தோன்றும் துணையாக வந்து நிற்பார்? அருளோடு வந்து நிற்பார். எப்படி அருளோட வருவார்? அதைத்தான் இங்க தெளிய பளிங்கே போல், பளிங்கினை போல வந்து நிற்பாராம். பளிங்கே போல் அறிவை பாகம் ஒத்து. அறிவை பாகம் ஒத்து, அறிவைங்கிறது அம்மா. இந்த பதிகத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 பாடல்கள்ல கொடுத்துருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அம்மையை பத்தி குறிப்பு இருக்குது. அப்ப அறிவை பாகம் ஒத்து 6 சமயங்களுக்கு ஒரு தலைவன், 6 சமயங்களுக்கு ஒரு தலைவன் அப்படின்னு சொல்லும் போது, இங்க வந்து நாம வந்து சமயங்கள் 6 அப்படிங்கிறது எப்படி பார்ப்போம் அப்படின்னா, புறப்புற சமயம், புறச்சமயம், அகப்புற சமயம், அகச்சமயம் அப்படின்னு 4 பிரிவுகளாக பிரித்து அதுலயும் 6 சமயங்களையும் கொடுத்து இப்படித்தான் நமக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க நம்ம சாத்திர நூல்கள்ல. அப்படி இருக்கிற பொழுது இந்த 6 சமயம் மட்டும் கொடுத்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லி பாக்குற பொழுது இது என்ன அப்படின்னா, இந்த 6 சமயங்களும் மேல, அதாவது சைவ சமயத்துக்கு உடனடி கீழே இருக்கக்கூடிய அகச்சமயங்கள் 6 சொல்றாங்க. ஏன் அகச்சமயங்களை சிறப்பா சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து எல்லா கருத்துலயும் சைவத்தை ஒத்துக்கிட்டு வருவாங்க, சைவத்தோடு ஒத்து வருவாங்க. ஆனா முத்தி நிலையில மட்டும் சிறிதே மாறுபட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்களுக்கு தெளிய ஒரு நல்ல குருநாதர் மூலமாக தெளியப்படுத்தினோமானால் அவர்கள் எந்த நிலையிலும் முழுமையாக சைவத்தை வந்து அடைவாங்க. அப்படிங்கிறதுனால அகச்சமயத்தை மட்டும் சொல்லி இந்த இடத்துல ஒத்து, அப்ப அறிவை பாகம் ஒத்து 6 சமயங்களுக்கு ஒரு தலைவன், 6 சமயங்களுக்கும் ஒரு தலைவன். எங்க எந்த இடத்துல இருந்து நம்ம நினைத்தாலும் அந்த இடத்துல இருந்து அவர்களுக்கு அருள் செய்யக்கூடியவர் தான் பெருமான். அததான் வந்து நமக்கு வந்து நம்பி ஆரூரரும் அறிவினால் மிக்க அறுவகை சமயத்து அவ்வவர்க்கு அங்கேயே ஆரூர் புரிந்து அந்தந்த இடத்துல இருந்து ஆரூர் புரிகிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி சிவஞான சித்தியாரிலையும் யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனார் தான் வருவார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எந்த தெய்வமாக இருந்தாலும் அங்கே மாதொரு பாகனாராக வந்து அருள் செய்து அவர்களை அடுத்த நிலைக்கு கொண்டு வந்து சேர்ப்பார் அப்படிங்கறதான் நம்ம பாக்குறோம். அப்ப 6 சமயங்களுக்கு ஒரு தலைவனாக இருக்கக்கூடியவர் கருதும் ஊர், அவர் கருதி இருக்கக்கூடிய ஊர். இங்க வந்து உமா மகேஸ்வரராக, அம்மை அப்பராக இருக்கக்கூடிய நிலையிலதான் இங்க வந்து அறிவை பாகம் ஒத்து அப்படிங்கறத சொல்றாங்க. அடுத்தது வந்து கருதும் ஊர், அந்த ஊரோட அழக சொல்றாங்க. ஊர் எப்படிப்பட்டது அப்படின்னா, உளவு தென் நீர் முத்தாறு வெதிர் உதிர நித்திலம் வாரி கொழிக்கும் முதுகுன்றமே. அங்க பாயக்கூடிய நதி என்ன? முத்தாறு. அந்த முத்தாறு அப்படின்னு சொன்னோம்னாலே உடனே அங்க போட்ட பொண்ணை இங்க எடுத்தாருப்பா நம்மாளு அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். அப்போ அந்த முத்தாறு தான், அதே முத்தாறு தான். அந்த முத்தாறு ஓடக்கூடிய தலம். அந்த முத்தாறுல எப்படி ஓடுது, எப்படி இருக்கு அப்படின்னா, அங்க அது முத்துக்களை வாரி கொண்டு வருகிறது. அதனால முத்தாறு, முத்துன்றது முத்தி அப்படின்னா முத்தி நமக்கு வழங்குவதற்காக பெருமானுக்கு பூவும் நீரும் கொண்டு பூசை செய்வதற்காக அங்க முத்தாறு ஓடுகிறது அப்படிங்கிறதையும் வச்சுட்டு, முத்தாறு வெதிர் உதிர அப்படின்னா, வெதிர்னா மூங்கில், மூங்கிலானது அப்படியே வெடிச்சு அதுல இருந்து முத்துக்கள் உதிருது. அந்த முத்துக்கள் உதிர உதிர அங்க வந்து என்ன ஆகுது, நித்திலம் வாரி கொழிக்கும், முத்துக்கள் வாரி கொழிக்கக்கூடிய முதுகுன்றம் அப்படின்னு சொல்ற. முத்துக்கள் வந்து எங்க நிறைய இடத்துல 16 இடத்துல 20 இடத்துல அப்படின்னு நிறைய இடத்துல தோன்றும்னு சொல்லுவாங்க. குறிப்பா சில இடங்கள் என்னன்னா, யானையோட தந்தத்துல முத்து தோன்றும். அதே போல பன்றி கொம்பு, மூங்கில், தாமரையில இருந்தும், கரும்புல இருந்தும், பெண்களின் கழுத்துல இருந்தும், அப்புறம் சிப்பில இருந்து, அப்புறம் உடும்புல இருந்து, இதுல எல்லாம் முத்துக்கள் தோன்றும் அப்படிங்கிற குறிப்பெல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ இந்த மாதிரி இப்போ வந்து இதெல்லாம் சொல்லக்கூடியதுதான் வெதிர் உதிர அப்படிங்கிறது வந்து மூங்கிலிருந்து உதிர்ந்த முத்துக்களை இந்த இடத்துல நமக்கு சொல்றாரு.
அடுத்ததா வந்து இரண்டாவது பாடல்ல என்ன சொல்றாருன்னா, வேரி மிகு குழலியோடு வேடுவனாய். வேரி அப்படின்னா தேன், தேன் சிந்தக்கூடிய, தேன் நிறைந்திருக்கக்கூடிய மலர்கள். அப்படின்னா என்ன? அப்படியே அன்றளர்ந்த மலர். நாமெல்லாம் இன்னைக்கு வைக்கிற மாதிரி குளிர்சாதன பெட்டியில ஒரு வாரத்துக்கு வச்சு சேர்த்து வச்சு கொடுக்குற மலர்லாம் இல்ல. அம்மா வந்து அப்பப்ப பூக்கிற பூவு அப்பப்ப காலையில பூக்கிறத காலையில வச்சுப்பாங்க, பகல் நேரத்துல பூக்கிறத பகல்ல வச்சுப்பாங்க, மாலையில பூக்கிறத மாலையில வைப்பாங்க, இரவுல பூக்கிறத இரவுல வைப்பாங்க. அப்படி அதனால தேன் நிறைந்த மலர்களை சூடி கொண்டிருக்கக்கூடிய அம்மைய சொல்றாரு இங்க. வேரி மிகு குழலியுண்டு, அந்த குழலோடு இருக்கக்கூடிய அம்மை, வேரி மிகு மட்டுவார் குழலி அம்மை அப்படின்னு சொல்லி திருச்சிராப்பள்ளியில இருக்கக்கூடிய அம்மை பேரு. அப்ப அந்த வேரி மிகு குழலியோடு வேடுவனாய், வேடுவனாக வேடுவ கோலம் கொண்டு வராராம். யாருக்காக வந்தார்? விஜயனுக்காக வந்தார். விஜயனுக்கு என்னத்துக்கு எதுக்காக வந்தார் அப்படின்னா, அவருக்கு வந்து பாசுபதம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒற்றை காலில் தவம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருக்கு வரம் கொடுக்கணும், பாசுபதம் கொடுக்கணும். சரி, பாசுபதம் கொடுக்கறதுக்கு நேரா வந்து கொடுத்துடலாமே. இன்னைக்கு நாம எல்லாம் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் இந்த உயிர் சித்தாந்தம் படிக்க ஆரம்பிச்ச உடனே கேட்கக்கூடிய கேள்வி, ஏன் இந்த உயிர் வந்து ஆணவ மலத்துல இருக்கிற உயிரை இறைவன் தானே கூட இருக்கிறார், அப்படியே மீட்டு கொண்டாந்துடலாமே. ஏன் அதுக்கு வந்து இத்தனை பிறப்பை கொடுக்கணுமா, இத்தனை வினையை சேர்க்கணுமா, அந்த வினையை கழிக்கணுமா, அதுக்கப்புறம் அது இருவினை ஒப்பு வரணுமா, அதுக்கப்புறம் வந்து மலபரி பாகம் சத்தினி பாதை இதெல்லாம் நடக்கணுமா? எதுக்கு இதெல்லாம் சாமி இவ்வளோ நேரம் இதை எல்லாத்தையும் இழுத்து இழுத்து செய்யணும் அப்படின்னு சொன்னா, உயிரின் பக்குவம் அடையணுங்கிறதுக்காக தான். அதற்காகதான் இங்க விஜயனுக்கு நேரம் பாசுபதத்தை கொடுத்துருக்கலாம். ஆனா அவனுடைய பொறுமை எவ்வளவு இருக்கு, அவனுடைய தவ வலிமை எந்த அளவுக்கு அந்த பொறுமையை கூட்டி வச்சிருக்கு அப்படிங்கிறத பாக்குறதுக்காகத்தான் அந்த இடத்துல வந்து வேரி மிகு குழலியோடு வேடுவனாய் வெங்காணில், புதுமையான அந்த காட்டுல விஜயன் மேவு போரின் மிகு, விஜயன் செய்த அந்த விரும்பி செய்யக்கூடிய அந்த போரின் மிகு பொறைனா பொறுமை, அவனுடைய பொறுமையை அளந்து, அவனுடைய பொறுமையை அளந்து பாசுபதம் புரிந்து, பாசுபதத்தை புரிந்துனா அவனுக்கு அளித்து, விரும்பி அளித்து, புரிந்து அளித்தனா விரும்பி அளித்த, அவர் விரும்பி கொடுத்தார். எப்ப அவனுக்கு பொறுமை இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் கொடுத்தார். அப்ப புராணர் கோயில், அப்படிப்பட்டவர் இருக்கக்கூடிய புராணராக இருக்கக்கூடிய மிக பழமையான கோயில் அது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஊரோட தன்மையை சொல்ல வராரு. காரின் மலி, இது மழைக்காக நாம சிந்திக்க ஆரம்பிச்சது எதுக்கு அப்படின்னா, மழை வேண்டி பதிகங்களை சிந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். அதனால மழை பற்றின குறிப்புகள் இந்த பாட்டிலேயே இருக்குது. இதுல வந்து காரின் மலி கடிப்பொழில்கள் அப்படின்னா, மழையால சூழ்ந்திருக்கக்கூடிய கடிப்பொழில்கள், பொழில்னா சோலை, வாசம் நிறைந்த பொழில்கள், மழை மேகம், மலி அப்படின்னா மலிந்து இருக்கக்கூடிய, மழை வந்து நிறைய கொட்டக்கூடிய இடம். மழை மலி கடி பொழில்கள் கனிகள் பல மலர் உதிர்த்து அப்படின்னா, அந்த மழை மேகத்தின் காரணமாக மலர்களும் பொழில் செழிப்பா வளர்ந்துருக்கு. அங்க வந்து மலர்களும் கனிகளும் அப்படியே காற்றுல வந்து அடிச்சுக்கிட்டு கீழே விழுந்துருக்கு, உதிர்த்து இருக்கு. கயமுயங்கி அப்படிங்கிறது வந்து அப்படியே குளிர்ச்சியா இருக்கு அந்த இடம். அப்படியே மழை இருக்கு, தென்றல் காற்று வீசுது அப்படின்னா கேட்க வேணாமே, குளிர்ச்சிக்கு அந்த மாதிரி இருக்கு. அப்போ மூரி வளம் கிளர் தென்றல் அப்படிங்கிறது, மூரி அப்படிங்கிறது வலிமை, வலிமையான வளம் கிளர் தென்றல், தென்றல் வீசுது, அப்படியே இனிமையான பழம் விழுது, காற்று அடிக்குது, பூ விழுது, மனம் நிறைந்ததாக இருக்கு, மழை கொட்டுது அப்படின்னா அந்த இடம் எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்க்கணும். தென்றல் திருமுன்றில், அப்ப அந்த வீட்டு வாசல்ல புகுந்து உழவு முதுகுட்டமே, அந்த வீட்டு வாசல்ல வந்து தென்றல் அப்படியே அடிச்சுட்டே இருக்கா. அவ்வளவு தென்றல்ன்றதே இனிமையா மென்மையாக இருக்கக்கூடியது தென்றல் காற்று, அது போல இருக்கு அப்படிங்கறத சொல்றாரு இந்த பாடல்ல. அடுத்து மூணாவது பாடல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து தக்கன் வேள்வி. தக்கன் வேள்வி என்ன, எதனால நடந்தது, நான் பெரியவ அப்படின்னு என்ன காமிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்தது அந்த தக்கன் வேள்வி. ஆணவத்தினோட அடையாளத்துக்கு, ஆணவம் தான் நான் எனதுங்கிறத காட்டும். அப்ப இங்க வந்து அந்த தக்கன் வந்து என்ன செய்தான், அப்படி அந்த ஆண் எனதுங்கிறத காட்டுறதுக்காக எல்லாரையும் சுத்தி இருக்கிறவங்களை எல்லாரையும் பேசி மயக்கி, நான் உங்களை பெரிய ஆளாக்குறேன், உங்களுக்கு இந்த பதவி தர, உங்களுக்கு அந்த பதவி தர அப்படின்னு சொல்லி அந்த வேள்விக்கு கூப்பிடுறோம். அந்த வேள்விக்கு கூப்பிட்டதுனால இருப்பதிலேயே ஒருவன் என்னும் ஒருவன் காண்க அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமான், அவருக்கு தன்னிகர் இல்லாத பெருமான், தன்னொப்பில்லாதவர், அவரை விட பெரியவரை ஒருத்தரை கொண்டு வந்து நிறுத்துறேன், பாக்குறேன், முயற்சி பண்றேன் அப்படின்னு செய்யறது எவ்வளவு பெரிய
முற்றம் அப்படிங்கிறதுனால அந்த தக்கனது பெருவேள்வி, அந்த வேள்வியில என்ன நடந்தது? சந்திரன், இந்திரன், எச்சன், அருக்கன், அங்கி, மிக்க விதாதா, விதாதானா பிரமன், விதாதாவினோடும் அவனோடும் விதி வழியே, விதி வழியேன்னா முறைப்படி என்ன தண்டனை கொடுக்கணுமோ அந்த தண்டனையை கொடுத்தார். முறைப்படி தண்டித்த விமலர் கோயில் அப்படின்னு சொல்றார். இதே மாதிரி நமக்கு வந்து இதுல திருவாசகத்துல வந்து சந்திரனை தேய்த்தருளி தக்கன் தன் வேள்வியினில் இந்திரனை தோல் நெறித்திட்டு எச்சன் தலையறிந்து அந்தரமே செல்லும் மலர்கதிரோர் பல்தகத்து சிந்தி திசை திசைய தேவர்களை ஓட்டுகின்ற செந்தார் பொழிப்புடை சூழ் தென்னன் பெருந்துரையான் மந்தார மாலையே பாடுதுதான் அம்மானாய் அப்படிங்கிற அம்மானை பாடல்ல வந்து குறிப்பார். இந்த குறிப்பு வந்து நிறைய நிறைய பாடல்கள்ல வரும். ஒரு குறிப்பு நமக்கு எடுத்து பார்த்தது. தக்கனது பெருவேள்வி சந்திரன், இந்திரன், எச்சன், அருக்கன், அங்கி, மிக்க விதாதா, பிரமன் முதலாக எல்லாரையும் முறைப்படி தண்டித்த விமலர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்ல வருது அப்படின்னா, கொக்கு இனிய கொழும் வருக்கை கதலி கமுகு உயர்த்தெங்கின் குலை கொள் சோலை முக்கணியின் சாறு ஒழுகி சேருளரா நீள் வயல் சூழ் முதுகுற்றமே அப்படிங்கிற. நாமெல்லாம் எங்க இருக்கோம் அப்படின்னா ஆணவ மலம்ங்கிற சேற்றுல. அந்த ஆணவ மலை சேற்றுல முளைக்கக்கூடிய இந்த ஆன்மாக்களை அங்கிருந்து எடுத்து இறைவன் வந்து அவருடைய குணங்கள் இங்கேயே இருக்கக்கூடிய உயிர்களை, இதே மாதிரி ஒரு பாடல் நம்ம கந்தர் அலங்காரத்துல என்ன சொல்றாங்கன்னா, சேற்றை தமம் சற்றும் இல்லாத எண்ணெய் பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் சொல்றார். பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா அப்படின்னு. அப்போ இந்த சேற்றுல இருக்கக்கூடிய நம்மள வெளியே கொண்டு வந்து என்ன செய்யறாரு? இந்த பாடல் வந்து அழகான இயற்கை வர்ணனை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுல இருக்கக்கூடிய உட்கடை கருத்தையும் நம்ம பார்த்தோம்னா நமக்கு புரியும். எப்படி இருக்கு அப்படின்னா, கொக்கு இனிய கொழும் வருக்கை கதலி கமுகு உயர்த்தெங்கின் குலைகொள் சோலை அப்படிங்கிறதுல இந்த கொக்குனா மாங்கனி, மாங்கனி, இப்போ மா பலா வாழை மூணும் இருக்கா. மாங்கனிகள், இனிய கொழும் வருக்கைனா பலா, அப்புறம் கதலினா வாழை, இதெல்லாம் இருக்கக்கூடிய சோலை. முக்கணியும், முக்கணி அப்படின்ற போது என்னன்னா அதோட சுவை, அந்த சாறு நமக்கு இனிமையை தரக்கூடியது. நாம ஆணவ சேற்றுல முளைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, நம்மள இங்க இருந்து எடுத்து அவருடைய புவனத்துல கொண்டு போய் சேர்க்கிறாரு. அந்த புவனத்துல எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த முக்கணியின் சாறு ஒழுகி சேறு உளராத இடத்துல இருக்கு. அப்ப அந்த புவனங்கள்ல பதித்து நம்ம என்ன செய்யறாரு? அந்த இன்ப வெள்ளத்துல, அந்த போகத்தை நமக்கு ஊட்டி பக்குவப்படுத்தி சிவானந்த பரயோகத்தை, நமக்கு பரபோகத்தை கொடுக்கக்கூடியவன் பெருமான் அப்படிங்கறதுதான் பொக்கினிய கொழும் வருக்கை கதலி கமுகு, கதலி வரைக்கும் 3 முக்கணிய சொல்லிட்டு அடுத்தது ஒண்ணு சொல்றார், கமுகு உயர் தெங்கின் குலைகொள் சோலை. அப்போ இங்க எப்படி இருக்கு அப்படின்னா, தூரத்துல இருந்து பாக்குறாங்க, திருமுதுகுன்றத்துக்கு ஊருக்கு வெளியில ரொம்ப தூரத்துல இருந்து பாக்குறாங்க. பாக்குற பொழுது என்ன தெரியுது? அப்படியே இந்த ஊர்ல நிறைய பாக்கு மரம் இருக்கும் போல அப்படின்னு சொல்றாரு. கமுகுனா பாக்கு மரம், பாக்கு மரம் இருக்கும் போல அப்படின்னு சொல்லி கிட்ட வர பார்த்தா, அடடே இதுக்கு பாக்கு மரம்னு நினைச்சுட்டேனே, இது தென்னை மரம் அப்படின்னு தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன சொல்ல வருது இதுல அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து நமக்கு அளவைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல காண்டல், கருதல், உரை அப்படின்னு 3 அளவைகள் இருக்கும். அதுல இப்ப நம்ம வந்து ஒரு பொருளை கண்ணால் கண்டு ஆமா இதுதான் அப்படின்னு சொல்றது பிரத்யட்ச அளவை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காண்டல் அளவைன்னு சொல்லுவாங்க. இங்க வந்து தூரத்துல இருந்து பாக்குற பொழுது அது என்னன்னா கருதல், அனுமானமாக இது பாக்கு அப்படின்னு நினைக்கிறது கருதல். கிட்ட போய் பாக்குற பொழுதுதான் தெரியுது அது கரும்பு இல்ல, இது வந்து பாக்கு இல்ல, இது வந்து தென்னை மரம், தேங்காய் அப்படிங்கிறது கிட்ட போய் பாக்குற பொழுதுதான் தெரியுது. இது போலத்தான் நமக்கு வந்து அளவை அப்படிங்கிறது நமக்கு சித்தாந்தத்துல கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம். அப்போ கொக்கு இனிய கொழும் வருக்கை கதலி கமுகு உயர் தெங்கின் குலைகொள் சோலை, அப்படி இருக்கக்கூடிய சோலை, அதுல முக்கணியின் சார் ஒழுகி சேருளரா நீள்வயல் சூழ் முதுகுன்றமே, அப்படி நமக்கு இன்பத்தை அளிக்கக்கூடிய அந்த முக்கணியின் சாறு ஒழுகி இன்பத்தை தரக்கூடிய முதுகுன்றம்
அப்படிப்பட்ட முதுகுன்றம் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம எடுத்துட்டு அடுத்தது வந்து 4வது பாடல்ல என்ன சொல்ல வர்றாருன்னா, வெம்மை மிகு புறவாணர் வெம்மை மிகு புறவாணர் மிகை செய்ய விரல் அழிந்து விண்ணுளோர்கள் செம்மலரோன் இந்திரன் மால் சென்று இறப்ப தேவர்களே தேரதாக மைமரு மேருவிலும் மாசுனம் நான் அரியரிக்கால் வாளியாக மும்மதிலும் நொடியளவில் பொடி செய்த முதல்வனிடம் முதுகுன்றமே. இது என்னன்னா முப்புறம் எரித்ததை சொல்றாரு. இப்போ நமக்கு வந்து இன்பமயமான சிவபோகம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா எப்பொழுதும் இன்பத்தோட இருக்கணும், சிவபோகம் கிடைக்கணும்னா நம்ம விட்டு நீங்க வேண்டியது என்ன அப்படின்னா அந்த 3 மலங்களான ஆணவம், கண்மம், மாயை. இந்த ஆணவம், கண்மம், மாயை அப்படிங்கறத வந்து நமக்கு திருமந்திரத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா முப்புறமாவது மும்மல காரியம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப முப்புறமான மும்மல காரியத்தை அவர் எப்படி அழித்தார் அப்படின்னு சொன்னா, வெம்மை மிகு புறவாணர் மிகை செய்ய அப்படின்னா எப்பொழுது அது மிகுதியாக செய்வது அப்படின்னா என்னன்னா, இறை சிந்தனையை மறந்து பிற உயிர்களை துன்பப்படுத்துதல், இந்த மாதிரி செய்யக்கூடிய செயல்லாம் செய்யக்கூடியது. மிகை செய்ய விரல் அழிந்து, அவர்களுடைய விரல்னா வலிமை அழிந்து விண்ணுளோர்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்க, விண்ணுளோர்கள் யாரு? தேவர்கள். அது மட்டும் இல்லாம செம்மலரோன் அப்படிங்கிறது எது, யாரு அப்படின்னு சொன்னா பிரம்மன், இந்திரன், மால் சென்று இறப்ப அவர்கள்லாம் வேண்டி இறைவனை வேண்டி நிற்க தேவர்களே தேரதாக உடனே நாங்களே தேர் செய்யறோம் அப்படின்னு தேராக மாறி நிற்கிறாங்க. மைமரு மேரு வில்லும், அந்த மேருவானது வில்லாக வளைந்தது. மாசுனம் நானாக மாறியது, வில்லுக்கு நான் வேணும் அதற்காக நானாக மாறியது. அரிங்கிறது திருமால், எரி அப்படிங்கிறது அக்னி, அடுத்தது கால் அப்படிங்கிறது வாயு. இந்த 3ம் அம்பாக மாறியது, வாளியாக அப்படின்னா அம்பாக மாறியது. மும்மதிலும் நொடி அளவில் பொடி செய்த 3 மதில்களும் எப்பொழுது நேர்கோட்டில வருதோ அப்ப உடனே அதை பொடி செய்தார். பொடியாக செய்த முதல்வனிடம் முதுகுன்றமே அப்படின்னு சொல்றாரு. இதற்கு முன்னாடி பார்த்த பாட்டுல வந்து தக்கனது வேள்விய சொல்றாரு. அது வந்து திருப்பரியலூர் அப்படின்னு சொல்லக்கூடிய தளத்துல நடந்ததையும், அடுத்து இந்த பாடல் திருவதிகை தளத்தையும் நமக்கு நினைவுபடுத்துற மாதிரி இருக்கு. அடுத்து அது ஏன் அப்படின்னா, அந்த தளத்து அட்ட வீரட்டான தளத்துல அது தக்கனது வேள்விக்கு வந்து வீரபத்திரராக வந்து செய்தது அப்படிங்கிறதையும் திருவதிகை தளத்துக்கும் இந்த இடத்துல நம்ம நினைவுபடுத்திக்கிறோம். அடுத்தது வந்து இடைமேவு கலை அல்குல் ஏந்திழையால் ஒரு பால் எழுகாது உழைமேவும் உரி உடுத்த ஒருவன் இருப்பு இடம் என்பர் உம்பர் ஓங்கு கழைமேவும் மடமந்தி மழை கண்டு மகவினோடும் புகவொன் கல்லின் முழைமேவு மால் யானை இறை தேரும் வளர்சாரல் முதுகுன்றமே. இந்த மழைக்கான பதிகம் நாம சிந்திச்சுட்டு இருக்கிற பொழுது பெருமான் கருணையினால மழை பெய்யற பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த உயிர்கள்லாம் குரங்கு என்ன பண்ணும், யானை என்ன பண்ணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்றாரு இந்த இடத்துல. அப்போ இழைமேவு கலை அல்குல், அதுக்கு முன்னாடி ஒரு கருத்து நமக்கெல்லாம் புரியுற மாதிரி ஒரு கருத்து சொல்றாரு. என்ன கருத்து அப்படின்னா, இழைமேவு கலை அல்குல் ஏழ்ந்திழையால் ஒரு பாலாய் அப்படின்னா, அம்மா எப்படி இருக்காங்கன்னா அப்படி ஒரு அலங்கார குஷிதையா அத்தனை அணிகலன்களை போட்டுக்கிட்டு அவங்க வந்து இழைமேவு கலை அல்குல் அப்படின்னா மேகலைகள்லாம் அணிந்திருக்கக்கூடிய ஆபரணங்களை அணிந்துக்கிட்டு, அது மட்டும் இல்லாம ஏந்தி இழையால் அப்படின்னா நல்ல அழகான மாலைகளை எல்லாம் அணிந்துட்டு ஒரு பாலாய் ஒரு பக்கம் அவங்க இருக்காங்க, இவர் ஒரு பக்கம் இருக்காரு. இவர் எப்படி இருக்காரு அப்படின்னா எல்காது, அத ஒரு பாலாய் ஒரு பால் இவரோட பக்கத்துல எப்படி இருக்கான்னா எல்காது உழைமேவும் உரிவிடுத்த ஒருவன் அப்படின்னு சொல்றாரு. உழைனா மான். ஒரு பக்கம் என்ன போட்டிருக்காரு, வேற ஒண்ணு இல்லப்பா, மான் தோலை தான் போட்டிருக்காரு இந்த பக்கம், அவர் வேற எந்த அலங்காரமும் பண்ணிக்கல அப்படின்னு. ஆனா இன்னைக்கு நாம எல்லாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அவங்க வீட்டுல இது வந்துருச்சு, இவங்க வீட்டுல அது வாங்கிட்டாங்க, இவங்க இது வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம அடியார்களே எடுத்துக்கிட்டோம்னா, உலகத்துல இருக்கிறவங்க இதை வாங்கினாங்க அதை வாங்கினாங்கன்னு சொல்லுவாங்க. அடியார்கள் என்ன சொல்லுவாங்க, அவங்க அந்த தளத்தை பார்த்துட்டாங்களாம், நாம இந்த தளத்தை இன்னும் பார்க்கல, இன்னும் நம்ம இதெல்லாம் முடிச்சு வைக்கல, இதெல்லாம் பாத்துறணும் நம்ம, இதையெல்லாம் இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து இவங்க என்ன பண்ணினாங்க, அவங்க என்ன பக்கத்திலேயே பாதி உடம்புல இருக்கிறாங்க அம்மா, அவங்க போட்டிருக்காங்க நகையெல்லாம். ஆனா இவர் திரும்பி பார்க்கலையே, நான் இருக்கிற மாதிரி நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு இவர் அதாவது மான் தோலை நிறுத்திட்டு இவர் பாட்டுக்கு இருக்காராம். அதைத்தான் இங்க வந்து உழைமேவும் உரி உடுத்த ஒருவன் அப்படின்னா, ஒருவன் என்னும் ஒருவன் காண்கன்னு சொல்லக்கூடியவர் அவரு.
அவரை போல யாருமே இருக்க முடியாது, அவருக்கு ஒப்பாரே இல்ல அப்படிங்கறது நமக்கு அண்ணாமலை தலத்துக்குரிய பாடலே வந்து உண்ணாமுலை உமையாளோடு உடனாகிய ஒருவன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ உடனாகிய அவர் ஒருத்தர் தான்ப்பா, வேற யாரும் சொல்லவே முடியாது அவருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி சாத்திர நூல்ல பாத்தீங்கன்னா பறையிடமா நின்று மிகு பஞ்சாக்கரத்தால் உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பறையை இடமாக கொண்டு உரை உணர்வுக்கு எட்டாமல் இருக்கக்கூடியவன் அவன் யாருன்னா அவன் ஒருத்தன் தான்ப்பா, வேற யாரு இவரா அவரா அப்படின்னு சந்தேகம் எல்லாம் பட வேண்டாம், அவர் ஒருத்தர் தான் அப்படிதான் இருப்பாரு அப்படின்னு சொல்றதையும் நம்ம சங்க இலக்கியத்திலேயே பாத்தீங்கன்னா நீலமணி வாலிடை பாகத்து ஒருவன் அப்படின்னு அந்த ஒருவன்ற சொல்லுக்கு வந்து நமக்கு சங்க இலக்கியத்துல வரக்கூடிய சொல்லாட்சியும் இதெல்லாம் இருக்கட்டும். நம்ம ஆழ்வார் என்ன சொல்லியிருக்கார்? நம்ம ஆழ்வார் பெருமானை அவருடைய 4000 திவ்ய பிரபந்தத்துல ஒரு பாடல்ல ஒரு வரியில என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, நாரணன் என்கோ, நான்முகன் என்கோ, ஒருவன் என்று ஏத்த நின்ற ஒளிர்மதி சடையன் என்போ அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவரோட திருவாக்கிலேயே ஒருவன் என்று ஏத்த நின்ற ஒளிர்மதி சடையன் அப்படின்னு சொல்லி பெருமான சொல்லியிருக்காரு அப்படிங்கிறப்ப அப்போ ஒருவன் அப்படின்னு சொன்னாலே அது ஒருவன், இவர் ஒருவன் தான், ஒருவன் என்னும் ஒருவன் தான். அப்போ இதை வந்து நம்ம எங்க எடுத்துக்கணும். அப்போ ஒருபால் எல்காது உழைமேவும் உரி உடுத்த ஒருவன் இருப்பு இடம் என்பர் உம்பர் ஓங்கு கழைமேவு மடமந்தி, உம்பர் ஓங்கு கழைமேவு மடமந்தி மழை கண்டு. அப்படியே இந்த மூங்கில் கிளையில போய் உட்கார்ந்துட்டு ஒரு குரங்கு, அந்த அது மடமந்தி பெண் குரங்கு, அந்த உடனே வந்து அங்க மழை வரா மாதிரி இருக்கு, இடி இடிக்குது, மழை பெய்வதற்காக கருமேகம் சேருது அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே இது என்ன மழை கண்டு மகவினோடு குழந்தைய மழையில நனைவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது தூக்கிட்டு மகவினோடும் புக ஒன் கல்லின், கல்லின்னா அந்த மலையில மலையில அந்த முதுகுன்றத்துல போயிட்டு புக ஒன் கல்லின் முழைமேவு, முழைனா அங்க இருக்கக்கூடிய புகையில புகைக்குள்ள போயிட்டு முழைமேவு மால் யானை இறை தேரும் வளர்சார முதுகுன்றமே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இந்த 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 இடத்துல வந்து நமக்கு மழை வேண்டி பதிகம் சிந்திச்சிருக்கிற பொழுது மழை வந்தால் எப்படி இருக்கும், குரங்கு கூட என்ன பண்ணும் அப்படிங்கிறதையும், அதே சமயம் மால் யானை பெரிய யானை வந்து அதோட உணவு தேடிட்டு இங்கேயும் அங்கேயும் திரிந்து கொண்டிருக்கக்கூடிய முதுகுன்றம் அப்படிங்கிறதையும் இங்க கொடுக்குறாரு. அடுத்தது வந்து 6வது பாடல்ல நகையார் வெண் தலைமாலை முடிக்கணிந்த நாதனிடம் நன்முத்தாறு வகையாரும் வரைப்பண்டம் கொண்டு 2 கரை அருகும் அரிய மோதி தகையாரும் வரம்பு இடறி சாலி கழுநீர் குவளை சாய பாய்ந்து முகையார் செந்தாமரைகள் முகம் மலர வயல் கழுவும் முதுகுன்றமே அப்படிங்கிற. இங்க வந்து பிச்சாடனார் தோற்றத்தை நமக்கு கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாரு. நகையார் வெண்தலை மாலை முடிக்கணிந்த நாதன் அப்படிங்கும் பொழுது தார்காவனத்து முனிவர்கள் ஏற்றிய அந்த பிச்சாடன கோலத்துலதான் அப்ப அங்க போனாரு. அப்படி போற பொழுது தார்காவனத்து முனிபத்தினிகள்லாம் வந்து அவருடைய அழகுல மயங்கி வராங்க. அந்த அழகுல மயங்கி வரும் பொழுது அதை கண்ட முனிவர்கள் வந்து கோபம் கொண்டு அவங்க ஒன்னொன்னா அனுப்பிட்டு இருக்காங்க. அதுல ஒண்ணு அனுப்பினதுதான் நகுதலை. அந்த நகுதலையை இவர் என்ன பண்ணினார், தலை மேல தூக்கி வச்சுட்டாரு. வா எனக்கு தலை மேல ஒரு இடம் காலியா இருக்கு, மேல வச்சுக்கிறவா அப்படின்னு சொல்லி அவர் தலை மேல, அவரோட சடையில தான் எல்லாம் இருக்குமே, அந்த சடையில போய் தேடினோம்னா இல்லாததே இருக்காது. பாம்புக்கு புற்றாக இருக்கக்கூடியது அதுதான், அப்ப கங்கைக்கு வந்து ஒரு கரையாக அந்த இடமாக இருக்கக்கூடியது அதுதான், அப்படி நமக்கு வந்து எல்லாவற்றுக்கும் இடமாக, கொன்றைக்கு காடாக இருக்கக்கூடியது அதுதான், அதுக்குரிய இடமாக இருக்கக்கூடியது அந்த சடையாயிற்று. அதனால இந்த நகுத்தலையும் தூக்கி தலை மேல வச்சுட்டார். நகையார் வெண்தலை மாலை முடிக்கணிந்த நாதனிடம் நன்முத்தாறு, அந்த நாதன் இடம் எதுன்னா நன்முத்தாறு ஓடக்கூடிய அந்த நன்முத்தாறு என்ன பண்ணுது அப்படின்னா அது நல்ல முத்தாறுப்பா, பூவும் நீரும் கொண்டு வந்து சேர்க்குது, பூசைக்குரியதெல்லாம் கொண்டு வந்து சேர்க்குது, அதனால அது நல்ல முத்தாறு. முத்தாறுன்னு வெறுமனே சொல்லாம அதுக்கு நல்ல முத்தாறுன்னு அடை கொடுத்து சொல்றாரு. நன்முத்தாறு வகை 6 வகை வகையா அடிச்சுட்டு வருதான். என்ன வகை வகையா அடிச்சுட்டு வருது அப்படின்னா வகையாரும் வரைப்பண்டம் கொண்டு 2 கரை, 2 கரையிலையும் அடிச்சுட்டு வருதான். அருகும் மரியம் ஓதி தகையாரும் வரம்பு இடறி எல்லா பக்கத்துலயும் அதை அடிச்சுட்டு வரும்பொழுது என்னெல்லாம் வருது அப்படின்னா அந்த தண்ணி அடிக்கிறதுனால அங்க வயல்ல எல்லாம் வளர்ந்துருக்கக்கூடிய சாலினா நெல்லெல்லாம் அப்படியே சாய்தான். அந்த மாதிரி சாலி கழுநீர் குவளை சாய பாய்ந்து, அதெல்லாம் சாயற அளவுக்கு நீர் பாய்ந்து முகையார் செந்தாமரைகள் முகம் வளர வயல் தழும் முதுகுன்றமே
அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த வகை வகையான மலைப்படு பொருட்கள் தான் இதுல வந்து மலைப்படு பொருள்களை எல்லாம் அதை அடிச்சுக்கிட்டு வருது. அதோட சேர்ந்து இங்கே இருக்கக்கூடிய நெல்லு, இந்த பூ, கழுநீர், இதெல்லாம் வந்து இறைவனுக்கு சாத்தக்கூடிய மலர்கள், குவளை, இதெல்லாம் வந்து இறைவனுக்கு சாத்தக்கூடிய மலர்களை எல்லாம் இது வந்து செழிப்பாக வளர வைத்து அது சாய அப்படின்ற பொழுது அது சாய்தல் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, பெரிய புராணத்துல ஒரு காட்சி கொண்டாந்து சேர்ப்பாரு சேக்கிழார் பெருமான். அடியார்கள் ஒருவரை சந்தித்தா எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அந்த ஊர்ல நெல்லு வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் வளைஞ்சிட்டு இருக்கு, முதிர்ந்த நெற்கதிர்கள். அதை பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, அடியார்கள் ஒருவரை காணும் பொழுது வணங்குவது போல இருக்கு அப்படின்னு சொல்லு. அப்ப அது சாய்தல் வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு பெருமானுக்கு நைவேத்தியத்துக்காக நெல், பூசைக்காக மலர்கள், இதையெல்லாம் தரக்கூடியது அப்படிங்கிற பொருளை நம்ம எடுத்து பார்க்கலாம். அடுத்தது வந்து 7வது பாடல்ல அறம் கிளரும் நால்வேதம் ஆளின் கீழ் இருந்தருளி. இது வந்து தென்முக பரமனை சொல்லக்கூடிய பாடல். இந்த இடத்துல வந்து இங்க என்ன சொல்ல வராரு, எந்த தலத்தை நம்ம நினைச்சு பார்க்கலாம் அப்படின்னா, திருக்கண்டியூரை வந்து இங்க சேர்க்கலாம். எப்படின்னா கண்டியூர்லதான் பிரமன் சிரம் அறிந்தது, அததான் இந்த பாட்டுல சொல்ல போறேன். அறம் கிளரும் நால்வேதம் ஆளின் கீழ் இருந்து அருளி அமரர் வேண்ட. இப்ப சனகாதியருக்கு அங்க அறம் கிளரும் அப்படின்னா, அறத்தினை விளங்கி தோன்றுமாறு நால்வேதம் ஆளின் கீழ், கல்லாலின் கீழ் இருந்து நான்மறை ஓதியதை சொல்றாரு. இடத்துல இருந்து சனகாதியருக்கு அருளி அமரர் வேண்ட. அப்படி ஓதிட்டு இருக்கிற பொழுது அமரர் வேண்ட இந்த நிறம் கிளரும் செந்தாமரையும் இந்த சிந்தாமரையும் சிரம் 5 ஒன்று அறுத்த. அப்படின்னா அவர் முதல்ல வந்து பிரம்மனுக்கும் 5 தலை, பெருமானுக்கும் 5 தலைன்னு இருக்கிற பொழுது அவரும் நானும் ஒண்ணுதான், எனக்கும் அவருக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கு, 5 தலை தான் இருக்கு அப்படின்னு சொன்னவங்களுக்கு என்ன என்ன இருக்கா, உன்னை எடுத்துட்டா சரியா போச்சு அப்படின்னு சொல்லி அவர் தலையை வந்து கிள்ளி எடுத்தது, பைரவர் கோலம் கொண்டு எடுத்தது இந்த இடத்துல சொல்றாரு. அப்போ அந்த நிறம் கிளரும் செந்தாமரையும் சிரம் 5 ஒன்று அறுத்த நிமலர் கோயில் நிறங்கொள் மணித்தரளங்கள் வர திரண்டு அங்கு எழில் குறவர் சிறுமிமார்கள் முரங்களினால் பொழித்து மணி செல விளக்கி முத்து உழைப்பெய் முதுகுன்றமே அப்படின்னு சொல்றாரு. அதாவது இங்க அந்த முத்தாறு என்ன பண்ணுது, மணிலாம் ஆறி அடிச்சுட்டு வருது, நிறங்கொள் மணித்தரளங்கள் வர திரண்டு அதையெல்லாம் எடுத்து அங்கு எழில் குறவர் சிறுமிமார்கள்லாம் என்ன பண்றாங்களா, முரங்கல்ல வாரி பொழித்து மணியெல்லாம் விளக்கிட்டு முத்தெல்லாம் போட்டு உலை அதாவது சோறாக்கி விளையாடுற அந்த குழந்தை விளையாட்டு, பெண் குழந்தைகள் விளையாட்டு இந்த பெண்கள் விளையாடுறாங்க அப்படிங்கறத சொல்றாரு. இதே போல ஒரு காட்சியை நமக்கு வந்து பெரிய புராணத்துல சேக்கிழார் பெருமான் நமக்கு சொல்றாரு. எப்படி அப்படின்னா திருநாட்டு சிறப்புல சொல்லியிருப்பாரு. என்னன்னா அந்த அங்க விளைநிலங்கள்ல இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் வேலை செய்துட்டு இருக்காங்க. அங்க பெண்கள் என்ன பண்றாங்க அப்படிங்கிற காட்சியெல்லாம் கொண்டு வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, சிறு மகளிர் எல்லாம் சேர்ந்து இந்த ஊன் இல்லாத தசை இல்லாத நந்து ஓடு எல்லாம் எடுத்து அதுதான் ஒரு சிறு பானை அப்படின்னு சொல்லி வச்சு அடுக்கிட்டு அதுக்கு சங்குகள் ஈன்ற முத்துக்கள் எல்லாம் இருக்கான். அந்த சங்குகள் ஈன்ற முத்துக்களை எல்லாம் அரிசி அப்படின்னு சொல்லி அந்த அவங்க பானையில போட்டு, அதுல பானையில அரிசியை போட்டா நேரா வெந்துடுமா, வேகாதே, தண்ணி ஊத்தணுமே, அதுக்கு வந்து பூல இருக்கக்கூடிய தேன்களை எல்லாம் அதுல போட்டு அதுதான் நீருன்னு சொல்லியும், அதுக்கு பிறகு ஆமை ஓடெல்லாம் எடுத்து அடுப்பு வேணுமே, அது எப்படி சமைக்கிறது, அதனால ஆமை ஓட அங்கெல்லாம் இறந்து போயிருக்கக்கூடிய ஆமை ஓட்டை எடுத்து இதுதான் அடுப்பு அப்படின்னு சொல்லி வச்சுட்டு, அப்போ அடுப்பு இருக்கு, அரிசி இருக்கு, பானை இருக்கு, நீர் இருக்கு, நெருப்புக்கு என்ன பண்றது அப்படின்னா செவ்வாம்பல் மலர் இருக்கே, அதை எடுத்து நெருப்பு இதுதான் அப்படின்னு சொல்லி அதை அடுப்பு கீழே வச்சு இத மாதிரி வச்சு விளையாடக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய நாடு அப்படின்னு சொல்லி நமக்கு கற்பனை திறனோட சொல்லியிருப்பார் சேக்கிழார் பெருமான். அதை வந்து இந்த இடத்துல பொருத்தி பார்க்கிற பொழுது ரொம்ப இனிமையாக இருக்கு. அடுத்தது வந்து கதிர் ஒளிய நெடுமுடி 10 உடைய கடல் இலங்கையர்போல் கண்ணும் வாயும் பிதிர் ஒளிய கனல் பிறங்க பெருங்கயிலை மலையை நிலை பெயர்த்த ஞான்று மதில் அழகைக்கு இறை
முரல மலரடி ஒன்று ஊன்றி மறைபாட ஆங்கே முதிர் ஒளிய சுடர் நெடுவாள் முன்னீதான் வாய்ந்த பதி முதுகுன்றமே அப்படின்னு சொல்றாரு. இங்க என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு நால்வர் நான்மணி மாலையில கற்பனை கலைஞர் சிவபிரகாசர் ஒரு பாடல்ல சொல்லியிருப்பாரு. பெருமான் வந்து யார் ஒருத்தருக்குமே நண்பர்கள் வந்து ரொம்ப முக்கியமானவங்க. தோழமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப அந்த தோழமையில வந்து எப்படிப்பட்ட தோழமையாக இருந்தா நல்லா நமக்கு பண நெருக்கடி வந்துருச்சுன்னா உடனே பணத்துக்கு உதவி செய்யறதுக்கு ஏற்றாற் போல ஒரு நண்பன் இருந்தா நல்லா இருக்கும். சரி, அடுத்து அப்படின்னா எந்த இடராக இருந்தாலும் நம்மளை நல்வழிப்படுத்தி இப்படி போ, அப்படி போகாத, இப்படி செய், அப்படி செய்யாதன்னு சொல்றதுக்கு நம்ம அந்த அறிவுக்கு ஏற்றாற் போல ஒரு நண்பன் இருக்கும். சரி, அறிவுடைய நண்பன் இருந்தா நல்லது. அந்த அறிவுடைய நண்பன்றது நம்ம அறிவுக்கு ஏற்றாற் போல இருந்தா இன்னமும் நல்லது. பெருமானோட அறிவு முற்றறிவு இல்லையா, அந்த அறிவுக்குரியவர் இருந்தா நல்லது அப்படிங்கிறதுக்காக பல காலம் காத்திருந்து அவர் செல்வ செழிப்பிற்காக ஒரு நண்பன் ஏற்கனவே இருக்கிறாரு. அவருக்காக காத்துட்டு எல்லாம் இல்ல. அவரு வந்து குபேரன் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பெருமானுடைய நண்பன் யாரு அப்படின்னு சொல்லி அடுத்து ஒரு நண்பனை பிடிச்சாரு. பல காலம் காத்திருந்து பிடிச்சாராம். யாரு அப்படின்னா நம்பி ஆரூரர் தான். நம்பி ஆரூரர் தன்னுடைய கல்விக்கு ஒருவனும் செல்வத்துக்கு ஒருவனுமாக பிடிக்கணும். அதுல கல்விக்காக பிடித்தவர் தான் நம்பி ஆரூரர் அப்படிங்கிற கருத்தோட ஒரு பாடலை சொல்லியிருப்பாரு கற்பனை கலைஞர் சிவபிரகாசர் நால்வர் நான்மணி மாலையில. அது மாதிரி இங்க என்ன சொல்ல வராரு அப்படின்னா கதிர் ஒளிய இந்த பாடல் வந்து இறைவனுடைய கருணையை சொல்லக்கூடியது. கைலாய மலையில இருக்கக்கூடிய பெருமான், அந்த கைலாயத்தில் இருக்கக்கூடிய பெருமான் நமக்கு என்ன செய்வார் அப்படின்னா அவர் கருணை புரிவார். இல்லப்பா என்ன நிறைய முறை தண்டிக்கிறாரே அப்படின்னா அவர் அதுவும் கருணை தான்ப்பா, அது மரக்கருணை. அடுத்தது அறக்கருணையும் செய்வார். அதைத்தான் இந்த கைலாய காட்சின்னு சொல்லி எடுத்தோம்னாலே இந்த 8வது பாடல்ல என்ன சொல்ல வருவாருன்னா மரக்கருணையும் அறக்கருணையும் செய்கிறார் அப்படிங்கிறதுதான். கதிர் ஒளிய நெடுமுடி 10 உடைய கடல் இலங்கையர்கோன் கண்ணும் வாயும் பிதிர் ஒளிய கனல் திறங்க பெருங்கயிலை மலையை நிலை பெயர்த்த ஞான்று அப்படின்னா ராவணனை முதல்ல சொல்றாரு. அவனுடைய நெடுமுடி நீண்ட முடிகள் 10யும் 10 உடைய கடல் இலங்கையர்கோன் அரசனாக இருக்கக்கூடியவன். அவனுடைய கண்ணும் அவனுடைய வாயும் அப்படியே பிதிர்த்துக்கிட்டு வெளியே வர்ற மாதிரி செய்து அவனை அடர்த்து அவனுக்கு செய்தது முதல்ல என்ன அப்படின்னா அஞ்சாதே மலை எடுத்தான் நேற்று பார்த்தோம். அது போல இன்னைக்கு வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா அந்த மலையை எடுப்பதற்கு துளியும் வருத்தப்படாம அவன் மலையை தூக்குறான். நான் என்னால தூக்க முடியாதா, எனக்குதான் 20 தோல் இருக்கே அப்படின்னு தூக்குறான். அவனுடைய அந்த 20 தோலையும் அவனுடைய 10 தலையில இருக்கக்கூடிய 20 கண்களும் அவனுடைய 10 வாயும் அலறு மாதிரி வெளிரி பிளறு மாதிரி மாறு அவர் வந்து அவருடைய திருவடியை வச்சு திரு விரலை வைத்து ஊன்றுகிறார் அப்படிங்கிறத சொல்றார். அப்படி இது செய்வது வந்து மரக்கருணை. அடுத்து என்ன செய்தாரு உடனே சொல்றாரு பெயர்த்த ஞான்று மதில் அழகைக்கு இறை. அப்ப அவன் கைலை மலையை தூக்குறான். இவர் வந்து அழுத்துறாரு. இவர் அழுத்தின உடனே அவன் கத்துறான். அந்த கத்தின உடனே என்ன ஆகும் அப்படின்னா இவர்கிட்ட இருந்து இந்த குபேரன் கிட்ட இருந்து புஷ்பக விமானத்தை எடுத்துக்கிட்டு தான் அவன் போயிட்டு இருக்கான். அப்ப அந்த காட்சி உடனே இது தெரியுது குபேரனுக்கு. உடனே அவனுக்கு எப்படி இருந்திருக்கும், என்கிட்ட புஷ்பக விமானத்தை எடுத்த இல்ல, பாரு சாமி உன்னை வச்சு எப்படி செய்யறாரு பார் அப்படின்னு அவனுக்கு எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி கிடைச்சிருக்கும். அத சொல்ற ஞானசம்பந்த பெருமான். மதில் அழகைக்கு இறைங்கிறது வந்து அரசன். அப்ப இங்க யாரு அப்படின்னா அழகைக்கு அரசனாக இருக்கக்கூடிய அழகாபுரிக்கு அரசனாக இருக்கக்கூடிய குபேரனை சொல்றாரு. முரல அப்படின்னா மகிழ மலர் அடி ஒன்று ஊன்றி அவன் மகிழுமாறு இவன் கதறுமாறு அவருடைய மலர் அடியை ஊன்றி மறை பாட உடனே அவன் வந்து மறை சாமகானம் பாட அங்கே முதிர் ஒளி அப்படி மிக்க ஒளிமிக்க சுடர் நெடுவாள் கொடுத்து அருள் செய்தார். முன்கீந்தான் வாய்ந்த பதி முதுகுக்கமே அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது 9வது பாடல்ல என்ன சொல்றாருன்னா பூவார் பொன் தவிசின் மிசை. அப்ப தவிசு அப்படின்னா ஆசனம். பூவார் பொன் தவிசின் மிசை இருந்தவனும் அப்படின்னா தாமரை மலரில் அமர்ந்திருக்கக்கூடியவனும் பூந்துழாய் புனைந்த மாலும். அப்போ அவரு தாமரை மலர்ல இருப்பாரு. இவர் பூ துழாய் அப்படிங்கிறது துளசி மாலையை அணிந்திருக்கக்கூடிய திருமாலும் ஓவாது கழுகு ஏனமாய் அப்படின்னு கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னா கழுகுங்கிறது பறவை இனம் அப்படிங்கிறத வச்சு இதுல வந்து
கொடுத்திருக்காங்க. கழுகு அன்னம்ன்றத பொருளா எடுத்துக்கணும். கழுகு ஏனமாய் உயர்ந்து ஆழ்ந்து மேலே உயர்ந்தும் கீழே ஆழ்ந்தும் உரநாடி உண்மை காணா அப்படின்னு சொல்றாரு. உண்மை அப்படிங்கிறது பெருமானை உண்மை அப்படிங்கிற சொல்லுல சொல்றாங்க. அவர் மெய்மையானவர், என்றும் உள்ளவர், அதனால உண்மை அப்படின்னு சொல்றாங்க. இதையே நமக்கு நமக்கு பாத்தீங்கன்னா புறம் தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் அப்படின்னு சொல்லி நமக்கு திருக்குறள்ல சொல்லியிருப்பாங்க. வாய்மை அப்படின்னா என்ன? வாய்மையால் காணப்படும் புறந்தூய்மைன்னா உடலை நீரால நீராடுறத சொல்றாரு. அகத்தூய்மைங்கிறது வாய்மை அப்படிங்கிறது. அப்ப அகத்தூய்மையாக இருத்தல் அப்படிங்கிறது மெய்மையை உணர்ந்தவர்களுக்கு. மெய்மையை உணர்தல் அப்படின்னா அப்ப எல்லாவற்றையும் துறந்த பிறகும் மெய்மையை உணர்ந்து இருக்க வேண்டுமானால் அங்கே மெய்மைங்கிறது இறைவனை குறிக்கும். இறைவனை குறிக்கக்கூடிய சொல். அதே போல இங்க என்ன சொல்ல வராரு அப்படின்னா உண்மை, உண்மைன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப மெய்மையால் காணப்படும் அகம் தூய்மை எந்த அளவுக்கு இறைவனை சிந்திக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த மெய்மை ஆகிய இறைவனை சிந்திக்க இந்த அகமானது தூய்மை அடையும் அப்படிங்கிறதுதான் நமக்கு உரையா இருக்கு. அது போல இங்க உண்மை காணா பெருமானை காண முடியாமல் தேஆரும் திருவுருவன் சேரும் மலை செழு நிலத்தை மூட வந்த மூவாத முழங்கோலி நீர் கீழ்த்தாழ மேல் உயர்ந்த முதுகுன்றமே அப்படின்னா தேஆரும் திருவுருவன் சேரும் மலை செழு நிலத்தை. அப்போ இந்த உலகமே அழிந்து போகக்கூடிய நிலையில் ஊழிக்காலம் வரும் பொழுது எல்லாம் நீர்ல மூழ்கி இருந்த பொழுதும் இது மேல இருந்தது எது? இந்த முதுகுன்றம். அப்படிப்பட்ட முதுகுன்றம் மூவாத முழங்கு ஒலி நீர், அந்த கடல் நீரானது கீழ்த்தாழ மேல் உயர்ந்த முதுகுன்றம் அப்படிங்கறத சொல்ற. அடுத்தது மேனியில் சீவரத்தாரும் விரிதரு தட்டு உடையாரும் விரவலாக ஊனிகளாய் உள்ளார் சொல் கொள்ளாது உள் உணர்ந்து அங்கு உய்மீன் தொண்டீர் அப்படின்னு சொல்ற. அதாவது சமணர்களையும் சாக்கியர்களையும் சொல்றாங்க. மேனியில் சீவரத்தார் அப்படின்னா தோராடை அணிந்திருக்கக்கூடியவர்களும், விரிதரு தட்டு உடையாரும் அப்படின்னா ஓலை தடுக்கை ஆடையாக அணிந்திருக்கக்கூடியவர்களும், விரவலாக அப்படின்னா அவர்களுடைய நட்பு வேண்டாம். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா உடம்பை வளர்ப்பவர்கள். அதனால ஊனிகள் அப்படின்னு சொல்லாட்சியில சொல்றாரு. ஊனிகள்னா உடம்பை வளர்க்கக்கூடியவர்கள். ஞானிகள் அப்படின்னா அறிவை வளர்க்கக்கூடியவர்கள். அப்ப அந்த உடம்பை வளர்க்கறவங்களோட சேராத, உள்ளார் சொல் கொள்ளாது, அவர்கள் சொல்ல கேட்காத உள் உணர்ந்து அங்கு உய்மீன் கொண்டீர். உனக்குள்ள உணர்ந்து உனக்குள்ள தேடி கண்டு கொண்டேன். தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். அப்போ உள்ளே தேடி நீ உணரு அப்படின்னு சொல்றாரு. அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஞானிகளாய் உள்ளார்கள் நான்மறையை முழுது உணர்ந்து ஐம்புலன்கள் செற்று மோனிகளாய் முனிச்செல்வர் தனித்திருந்து தவம் புரியும் முதுகுன்றமே. இந்த முதுகுன்றத்துல இருக்கக்கூடிய முனிகள் தவம் செய்யக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு சொன்னா அவர்கள் ஞானிகளாக இருப்பார்கள், அறிவை வளர்ப்பவர்களாக இருப்பார்கள், நான்மறையை முழுதும் உணர்ந்தவர்களாக இருப்பார்கள், ஐம்புலன்களை அடக்கி ஆளக்கூடிய தன்மையில் இருப்பார்கள். அவர்கள் ஐம்புலன்களை அடக்கும் பொழுது என்ன ஆகும்? உணர்வு அற்ற நிலையில் சேர்வார்கள். அப்ப அந்த உரையற்ற நிலை அப்படின்னா மோனிகளாக பேசாம வாயை மூடிட்டு இன்னைக்கு மௌன விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது மௌனி. இது மோனியலாக இருத்தல் அப்படின்னா அதையும் கடந்து பேச்சே வெளியில வர முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய நிலை அந்த மோனிகளாய் முனிச்செல்வர் தனித்து இருந்து தவம் செய்யக்கூடிய முதுகுன்றம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த பாடல் 11வது பாடல்ல முழங்கு ஒளி நீர் முத்தாறு வளம் செய்யும் முதுகுன்றத்து இறையை மூவா பழங்கிழமை 12 பேர் படைத்துடைய கழுமலமே பதியா கொண்டு தழங்கு எறி 3 ஓம்பு தொழில் தமிழ்ஞான சம்மத்தன் சமைத்த பாடல் வழங்கும் இசை கூடும் வகை பாடும் அவர் நீடு உலகம் ஆழ்வார் தாமே அப்படின்னா முழங்கு ஒளி நீர் முத்தாறு வளம் செய்ய ஒளி நீரோட ஒலிக்கின்ற சப்தத்தோட வரக்கூடிய அந்த முத்தாறு வளம் செய்யக்கூடிய முதுகுன்றத்து இறையை மூவா பழங்கிழமை 12 பேர் படைப்புடைய கழுமலமே. 12 பேர்களை உடைய அந்த கழுமலத்திலே வந்த கழுமலமே பதியாக கொடுத்திருக்கக்கூடிய அப்ப 12 பேர் பிரம்மபுரம், வேணுபுரம், புகலி, வெங்குரு, திருத்தோணிபுரம், பூந்தராய், சிரபுரம், புரவம், சண்பை நகர், காழி, கொச்சைவயம், கழுமலம் சொல்லக்கூடிய அந்த 12 பேர்களை பதியாக கொண்டு தழங்கு எரி 3 ஓம்பு தொழில் அப்படின்னா ஆகவனியம், கார்காபத்தியம், தட்சிணாக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய 3 எரிகளை 3 ஓம்பி
வேள்வி செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய தமிழ் ஞான சம்பந்தன் சமைத்த பாடல் அப்படின்னு சொன்னா அவர் அருளி செய்த பாடல், வழங்கும் இசை கூடும் வகை, அதை அவர் வழங்கின அந்த இசை கூடும் வகை பாடும் அவர் நீடு உலகம் ஆழ்வார்காமே அப்படின்னு சொல்லி நிறைவு செய்யறாரு இந்த பாடல்ல. அதுபடி இன்னைக்கு நம்ம இந்த பெருமானின் கருணை அப்படிங்கிறது நமக்கு அமிழ்தமாக வானிலிருந்து பொழியக்கூடிய கருணையாக இருக்கக்கூடியது. அந்த வானிலிருந்து பொழியக்கூடிய மழையானது அமிழ்தம் அப்படின்னே நமக்கு வான் சிறப்புல திருவள்ளுவர் சொல்றாரு. வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரற் பாற்று அப்படின்னு. அப்போ மழை இல்லாம நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது, எதையும் உருவாக்க முடியாது. அப்படி இருக்கிற மாதிரி இறைவன் இல்லாத நம்மால் எதுவும் செய்ய முடியாது. அந்த மழையானது எல்லாவற்றிற்கும் காரணமாக உலகம் வழங்கி வருதலால் அப்படின்னா மழை இடையராது நிற்ப உலகம் நிலை பெற்று வருதலால், அது இருந்தாதான் உலகம் நிலை பெறும், மழை இருந்தாதான் உலகம் நிலை பெறும். அது போல இறைவன் இருந்தால்தான் இந்த உயிர் நிலை பெறும். அப்ப அந்த மழையானது அமிழ்தம் போன்றது அப்படின்னா இறைவன் என்பவன் நமக்கு அமிழ்தம் போன்றவன் அப்படின்னு சொல்லி கண்ணார் அமுதமாக இருக்கக்கூடிய அண்ணாமலையாரை வணங்கி இன்றைய சொற்பொழிவை நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம்.